ஒன்றையும் ஞாபகம் வச்சுக்கணும். அஷ்டாங்க யோகம் எல்லாருக்குமே தெரியும். நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார இதெல்லாம் விட்டுலாம். முக்கியமாக நிறைவான 3 தியானம்னா நம்ம 2 நிமிஷம் கிருஷ்ணருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை பார்த்தாலே போகிறோம். ராதாகிருஷ்ணன் 2 பேருமே சரி. அது மட்டும் இல்லை, இந்த குருவாயூரப்பனுடைய பரிபூர்ணமான ஒரு மங்கள ஸ்வரூபத்தை நம்ம ஜஸ்ட்டு பார்த்தா போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம தியானம் அந்த ஒரு அனுபவம் கிடைக்கும். அடுத்தது தாரணம்னா கான்சன்ட்ரேஷன். நம்ம இந்த இடத்துல வந்தால் வேறு எந்த சிந்தனையும் வராமல் நம்ம அந்த ஒரு ஸ்வரூபத்தை பார்த்துட்டு நம்ம இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நிச்சயமாக கிருஷ்ண அனுபவம் கிடைக்கும். அதனால தான் 4 அஷ்டபதி நிறைவாக சமாதி அந்த நிலைமை ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கண்ணை மூடிவிடும் ஒரு நிலைமை வரும். ஸோ அதனால தான் 4 அஷ்டபதியில்